நண்பர்களே, நம் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நம் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் நம்முடைய இந்த சுவாசமாகும். நாம் பிறக்கும்போது மிகவும் ஆச்சரியமான செயல் சுவாசம் எடுப்பதுதான். நம்முடைய வாழ்க்கை சுவாசத்தால் தான் இயங்குகிறது என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் கருப்பையில் இருக்கும்போது எப்படி சுவாசிக்கிறோம் என்பதும் ஒரு அதிசயம்தான். நாம் தாயின் கருப்பையில் இருக்கும்போதும் சுவாசிக்கிறோம். ஆனால் அதற்கான வழி தொப்புள் கொடி ஆகும். அது கருப்பை இணைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. மனித உடலின் இந்த சுவாசத்தில் எவ்வளவு இரகசியம் இருக்கிறதோ அதே அளவுக்கு ரகசியம் இந்த தொப்புளிலும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் சுவாசத்தை உங்கள் தொப்புள் வரை கொண்டு செல்ல கற்றுக்கொண்டால் அதன் சக்தியை நீங்கள் உணர முடியும். நாம் இந்த உலகிற்கு வரும்போது சுவாசத்தின் மீது சவாரி செய்தே வருகிறோம். சுவாசத்தின் மீது சவாரி செய்தே நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. மேலும் நம்முடைய இந்த சுவாசங்கள் முடிவடையும் போது நம்முடைய வாழ்க்கையும் முடிவடைகிறது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் சுவாசத்தின் இரகசியத்தை புரிந்து கொண்டால் முழு பிரபஞ்சத்தின் இரகசியமும் உங்களுக்கு முன்னால் திறக்கப்படும். இந்த காணொளியை பார்க்கும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் கூட மாறியிருக்கும் என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் நீங்கள் உற்சாகமான ஒன்றை பார்க்கும்போது அல்லது செய்யும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் மாறுகிறது. உங்களுக்கு பயம் வரும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் மாறுகிறது. நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் வேறுபட்டது. நீங்கள் மகிழ்ச்சியாக, துக்கமாக, அன்பாக, கருணையாக, பொறாமையாக அல்லது கோபமாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சுவாசத்தின் வேகம் மாறுகிறது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது, யோகா பிராணாயாமம் செய்யும்போது அல்லது வேறு ஏதேனும் பணி செய்யும்போது ஒவ்வொரு செயலிலும் சுவாசம் எடுக்கும் செயல்முறை வேறுபட்டிருக்கும். அதனால் நண்பர்களே, முதலில் நாம் சுவாசம் எடுப்பதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம். ஒரு யோகிக்கு யோகாவை பற்றி தெரிந்தால் அவர் யோகாவில் சுவாசங்களின் முக்கியத்துவத்தையும் அறிந்திருப்பார். உடற்பயிற்சி செய்யும் ஒரு நபர் தனது சுவாசத்தை கவனித்தால் ஒவ்வொரு உடற்பயிற்சியின் போதும் சுவாசம் எடுப்பதிலும் விடுவதிலும் அவருக்கு நல்ல புரிதல் இருக்கும். மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் தியானம் செய்தால் சுவாசத்தை கவனிப்பது மட்டுமே உங்களை தியானத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு கணமும் உங்கள் சுவாசம் உடலுக்குள்ளேயும் வெளியேயும் நடக்கும் அசைவுகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் சுவாசத்தை ஒவ்வொரு கணத்திற்கும் ஒன்றாக, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரே மாதிரியாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் சுவாசங்களின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். நம் மனம் இந்த சுவாசங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சுவாசம் எவ்வளவு வேகமாக இயங்குகிறதோ அவ்வளவு சஞ்சலமாக உங்கள் மனம் இருக்கும். மேலும் உங்கள் சுவாசம் எவ்வளவு நிலையான வழியில் இயங்குகிறதோ அவ்வளவு நிலையாக உங்கள் மனமும் இருக்கும். இந்த சுவாசம் உடலுக்குள்ளேயும் வெளியேயும் நடக்கும் அசைவுகளுக்கு ஏற்ப மாறுகிறது. உதாரணமாக, நமக்கு கோபம் வரும்போது சுவாசத்தின் வேகம் வேறுபடுகிறது. அன்பு, மகிழ்ச்சி, துக்கம், வலி ஒவ்வொரு அனுபவத்திலும் சுவாசத்தின் வேகம் வேறுபட்டு இருக்கும். எனவே சுவாசங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. உண்மையில் இன்றைய இந்த ஓட்டமும் நிறைந்த உலகில் நம் உடலுக்கும் மனதுக்கும் இடையே அவ்வளவு தூரம் வந்துவிட்டது. நாம் இந்த இரண்டை பற்றியும் புரிந்து கொள்வதையோ அல்லது அறிந்து கொள்வதையோ விரும்புவதில்லை. உண்மையில் நாம் இன்று முழுமையாக சுவாசிப்பதே இல்லை. நம் சுவாசங்கள் நம் மார்புக்கு கீழே செல்வதே இல்லை. நாம் கவலை, கோபம், பொறாமை ஆகியவற்றில் மிகவும் மும்முரமாகிவிட்டோம். நாம் சரியாக சுவாசிக்க மறந்துவிட்டோம். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆன்மீகத்தை உங்களுக்குள் உணர விரும்பினால், நல்ல ஆரோக்கியம் வேண்டுமானால், நீங்கள் சுவாசங்களை முழுமையாக உங்கள் தொப்புள் வரை கொண்டு செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம் சுவாசத்தை முழுமையாக்க வேண்டும். இந்த சுவாசத்தை நம் வாழ்வின் அடிப்படையாக மாற்ற வேண்டும். அதேபோல் நாம் இந்த வாழ்க்கையையும் சுவாசத்தையும் புரிந்து கொண்டால் வேறு எந்த இரகசியமும் நம் வாழ்வில் இருக்காது. நண்பர்களே, பிராணாயாமத்தின் பொருளை நீங்கள் அனைவரும் அறிவீர்களா? பிராணாயாமம் உண்மையில் 2 சொற்களால் ஆனது. பிராணன் பிளஸ் ஆயாமம். பிராணன் என்றால் நாம் சுவாசத்தின் மூலம் உடலுக்குள் எடுத்துக்கொள்ளும் காற்று. இதன் காரணமாக நம் உணர்வு தூண்டப்படுகிறது. இதன் காரணமாக நாம் உயிருடன் இருக்கிறோம். அவற்றின் விரிவாக்கம், ஒரு புதிய பரிமாணத்தை அளிப்பதுதான் பிராணாயாமம். சாதாரண வார்த்தைகளில் சொன்னால்,
வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுப்பதுதான் பிராணாயாமம். நாம் சுவாசம் எடுப்பதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? நாம் இறந்து விடுவோம். பிராணவாயுவை உள்ளே எடுப்பதற்கும் வெளியே விடுவதற்கும் பெயர் பிராணாயாமம். இதன் பொருள் ஆன்மாவுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பது, சுவாசத்தின் மூலம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுப்பது. நீங்கள் எவ்வளவு முறை கவனத்துடன் சுவாசத்தை உள்ளே வெளியே எடுக்கிறீர்களோ அவ்வளவு முறை நீங்கள் பிராணாயாமம் செய்வீர்கள். இப்போது நீங்கள் சுவாசங்களை கவனமாக கவனியுங்கள். சுவாசம் எப்போது எப்படி மாறுகிறது என்பதை கவனியுங்கள். இந்த சுவாசங்களின் இரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது எப்போது உணர்ந்தாலும் நீங்கள் சுவாசங்களை கவனியுங்கள். மேலும் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மனதின் செயல்முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கோபமாக இருந்தால் உங்கள் சுவாசங்களை கவனியுங்கள். அதை இலகுவாக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் கோபம் தணியும். நீங்கள் துக்கத்தில் இருந்தால் உங்கள் சுவாசத்தை மிதமாக ஆக்குங்கள். உங்கள் சுவாசத்தை மெதுவாக இருந்து மெதுவானதாக ஆக்குங்கள். உங்கள் துக்கம் குறையும். நீங்கள் அன்பில் இருப்பீர்கள். மேலும் உங்கள் அன்பில் சுவாசத்தை உணர்வதும் ஒரு அற்புதமான அனுபவத்தை சேர்க்கும் என்பதை பார்ப்பீர்கள். மீண்டும் மீண்டும் இயங்கும் சுவாசங்களை கவனியுங்கள். இந்த சுவாசத்தின் வேகத்தை மாற்ற நீங்கள் கற்றுக்கொண்டால், உங்கள் சுவாசத்தை ஒரே மாதிரியாக மாற்ற கற்றுக்கொண்டால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற கற்றுக்கொண்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் மனதை உங்கள் விருப்பப்படி கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். நண்பர்களே, சுவாசங்களில் கவனம் செலுத்தும் போது அல்லது பிராணாயாமத்தின் போது சுவாசத்தின் ஆற்றல் உங்கள் மூன்றாவது கண் ஆக்ஞா சக்கரம் வரை அடையும் போது அது அதை செயல்படுத்தவும் தொடங்குகிறது. ஆனால் இதற்கு நீங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து முழு கவனத்துடன் ஆழமான சுவாசம் எடுக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் சிறிய சுவாசம் எடுக்கிறீர்களா அல்லது ஆழமான சுவாசம் எடுக்கிறீர்களா என்பதை ஒரு சிறிய குழந்தையிடமிருந்து புரிந்து கொள்ளலாம். குழந்தை சிறியதாக இருக்கும்போது அது சுவாசம் எடுக்கும்போது அதன் வயிறு வீங்குகிறது. அதாவது அது ஆழமான சுவாசம் எடுக்கிறது. மேலும் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதன் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை. ஆனால் நம் வயது அதிகரிக்க அதிகரிக்க நம் சுவாசம் சிறியதாகி விடுகிறது. மேலும் நம் முழு வாழ்க்கையையும் இந்த கவலைகளிலேயே செலவிடுகிறோம். நீங்கள் விரும்பினால் இதை அனுபவிக்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது உங்கள் சுவாசம் ஆழமாக இருக்கும் என்பதை பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் கவலையாகவோ அல்லது கோபமாகவோ இருக்கும்போது உங்கள் சுவாசம் சிறியதாக இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் உறங்கும்போது கவனித்தால், உறங்கும் நேரத்தில் அவனது மனம் அமைதியாக இருக்கும். அவனது மனதில் எந்த கவலையும் இருக்காது, எந்த மன அழுத்தமும் இருக்காது. எனவே அவனது சுவாசங்கள் வயிறு வரை அடைகின்றன. மேலும் அந்த நேரத்திலும் அந்த நபரின் வயிறு வீங்குகிறது மற்றும் சுருங்குகிறது. அதாவது அந்த நபர் அந்த நேரத்தில் முழுமையான ஆழமான சுவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் செல்கிறான். மேலும் அவனது உடல் மீண்டும் புத்துணர்ச்சி அடைந்து உயிர் பெறுகிறது. நீங்களும் இப்படித்தான் செய்கிறீர்கள். நீங்கள் உறங்கும்போது, கவலையின்றி இருக்கும்போது நீங்கள் ஆழமான சுவாசம் எடுக்கிறீர்கள். நீங்கள் வயிறு நிறைய சுவாசம் எடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் விழித்திருக்கும் போதும் இந்த ஆற்றலை அடைய முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முழுமையாக தொப்புள் வரை சுவாசம் எடுக்க வேண்டும். வயிறு நிறைய சுவாசம் எடுக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். இதை எப்படிச் செய்வது? இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை கற்றுக்கொண்டால் இரவில் உங்கள் உடல் எப்படி புத்துணர்ச்சி அடைகிறதோ அதேபோல் பகலிலும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி அந்த ஆற்றலை அனுபவிக்க முடியும். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை உங்கள் சுவாசங்கள். நம் உடலின் அடிப்படை நம் தொப்புள். மேலும் நாம் சுவாசம் எடுக்கும்போது அது தொப்புள் வரை செல்கிறது. நல்ல ஆற்றல், நல்ல பலம், நோயற்ற உடல், இவை அனைத்தும் தொப்புளை பொறுத்தே அமைகின்றன. மேலும் இந்த ஆற்றல் தொப்புளிலிருந்து எழுந்து உங்கள் ஆக்ஞா சக்கரத்தை அடைந்தால் உங்கள் தியானமும் ஆழமாகத் தொடங்குகிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கவும் தொடங்குகிறது. நீங்கள் அதனுடன் இணையவும் தொடங்குகிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறனைக் கொண்டுள்ளது. அதனால் இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக எளிய முறையைச் சொல்கிறேன். இதன் மூலம் நீங்கள் சுவாசத்தின் ஆற்றலை அனுபவிக்க முடியும். தியானத்தின் ஆழம் வரை அடைய முடியும். இதன் வழக்கமான பயிற்சியால் நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் சுவாச ஆற்றலை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம்,
அமைதியான மனம், கூர்மையான மூளை மற்றும் பிரபஞ்ச ஆற்றலின் ஆதரவை பெறலாம். இன்று நாம் நம் சுவாசத்தை தொப்புள் வரை கொண்டு செல்ல முயற்சிப்போம். பின்னர் அங்கிருந்து அந்த ஆற்றலை நம் ஆக்ஞா சக்கரம் வரை கொண்டு செல்ல முயற்சிப்போம். ஆனால் இதைச் செய்வதற்கு முன் நீங்கள் இந்த விதியை அறிந்திருக்க வேண்டும். இந்த காணொளியை முழுவதுமாக இறுதி வரை பார்க்க வேண்டும். இந்த விதியின் பெயர் 101 சுவாசங்களின் விதி. இந்த விதியின் ஆரம்ப பயிற்சியில் நீங்கள் எந்த அமைதியான இடத்திலும் முதுகெலும்பை நேராக வைத்து அமர வேண்டும். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு முதலில் 15 முறை வேகமாக காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும். அதாவது சுவாசங்களை வேகமாக எடுத்து பின்னர் அதை விட்டுவிட வேண்டும். இப்படிச் செய்வதால் உங்கள் மூக்கின் தசைகள் செயல்படுகின்றன. பின்னர் 35 முறை சுவாசத்தை எடுங்கள். இதனால் உங்கள் வயிறு வீங்கி முழுமையாக உள்ளே சுருங்க வேண்டும். இந்த செயல் உங்கள் தொப்புளை செயல்படுத்தும். அங்கு உங்கள் உடலில் ஆற்றல் உருவாகும். இதற்குப் பிறகு நாம் 51 சுவாசங்களை பயன்படுத்துவோம். இந்த 51 சுவாசங்கள் நம் ஆற்றலை தொப்புளிலிருந்து எழுப்பி நம் ஆக்ஞா சக்கரம் வரை கொண்டு செல்லும். இந்த முறையை தொடர்ந்து பயிற்சி செய்பவரின் தியானம் ஆழமாகத் தொடங்குகிறது. நீங்கள் இதற்கு முன் தியானம் செய்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்குச் சொல்வதை கவனமாகக் கேளுங்கள். மேலும் அதை பயிற்சி செய்யுங்கள். பின்னர் பாருங்கள், நீங்கள் அதன் உணர்வை நிச்சயம் பெறுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் எந்த நிலையிலும் அமர்ந்து இதை பயிற்சி செய்யலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அதாவது உங்கள் முதுகெலும்பு முற்றிலும் நேராக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக அமருங்கள். உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் 2 கண்களையும் மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். மேலும் என் வார்த்தைகளில் கவனம் செலுத்தத் தொடங்குங்கள். அதனால் நாம் இதை தொடங்குவோம். நண்பர்களே, இந்த முறையை பயிற்சி செய்ய முதலில் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மேலும் முற்றிலும் அமைதியாக அமருங்கள். இப்போது உங்கள் உடலை முற்றிலும் தளர்வாக விடுங்கள். உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. எந்த கவலையும் இருக்கக்கூடாது. எந்த மன அழுத்தமும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு 21 முறை ஆழமான சுவாசம் எடுங்கள். உங்களை முற்றிலும் அமைதிப்படுத்துங்கள். முற்றிலும் அமைதியாக. உங்களைச் சுற்றி யாரும் இல்லை என்று முழுமையாக உணருங்கள். நீங்கள் தியானத்தின் ஆழங்களுக்குள் செல்கிறீர்கள். இப்போது உங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் கவனத்தை உங்கள் உள்ளே உள்ள அனைத்து புள்ளிகளுக்கும் கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள். அதை அறிய முயற்சி செய்யுங்கள். இன்று இந்த தியானத்திலிருந்து நீங்கள் ஆனந்தத்தின் முதல் அனுபவத்தை பெறுவீர்கள். உங்கள் உடலை அமைதிப்படுத்துங்கள். உங்கள் கவனத்தை மெதுவாக மூக்கு வரை கொண்டு செல்லுங்கள். அங்கிருந்து நீங்கள் சுவாசம் எடுக்கிறீர்கள் மற்றும் வெளியே விடுகிறீர்கள். உங்கள் மூக்கை உங்கள் உள் மனக்கண்களால் பாருங்கள். அதை உணருங்கள். இந்த நிலையில் அமைதியாக இருந்து சுவாசம் எடுத்துக்கொண்டே உங்கள் கவனத்தை உங்கள் மூக்கில் நிலைநிறுத்துங்கள். சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுங்கள். மேலும் மெதுவாக வெளியே விடுங்கள். நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீர்கள். மேலும் சுவாசத்தை வெளியே விடுகிறீர்கள். நீங்கள் 2 மூக்குகளாலும் சுவாசம் எடுக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மூக்கால் குளிர்ந்த சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீர்கள். மேலும் இந்த சுவாசங்களை வெளியே விடும்போது சூடான காற்று வெளியேறுகிறது. இதை நீங்கள் முழுமையாக உணர்கிறீர்கள். இப்போது உங்கள் முழு கவனமும் உங்கள் மூக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அப்படியே இருங்கள். அமைதியாக உங்கள் சுவாசங்களில் கவனம் செலுத்துங்கள். ஆழமான சுவாசத்தை உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுவாசம் எடுத்துக்கொண்டே உங்கள் கவனத்தை உங்கள் ஆக்ஞா சக்கரத்தில் புருவ மத்தியில் நிலைநிறுத்துங்கள். உங்கள் நெற்றியில் ஒரு இழுவை உணர்வை நீங்கள் உணர்வீர்கள். மெதுவாக நெற்றியில் ஏதோ உணரப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்குள் ஆற்றலை நிரப்புகிறது. இந்த நேரத்திலும் நீங்கள் அமைதியாக இருங்கள். எந்த எண்ணங்களையும் மனதில் கொண்டு வர வேண்டாம். இப்போது உங்கள் மூக்கில் ஒரு சிறிய புள்ளி உணரப்படுகிறது. இந்த புள்ளியிலிருந்து மட்டுமே சுவாசம் உள்ளே செல்கிறது. மேலும் வெளியே வருகிறது. உங்கள் மூளை இப்போது இலகுவாகி வருகிறது. நீங்கள் முற்றிலும் அமைதியாகி வருகிறீர்கள். உங்கள் உடல் இலகுவாகி வருகிறது. உங்கள் உடலின் பாரம் முடிந்து வருகிறது. உங்கள் உடல் 0த்தில் நுழைகிறது. இந்த வழியில் உணர்ந்து கொண்டே இருங்கள். இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் உடலுக்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் முழு உடலையும் உணருங்கள். உங்கள் சுவாசத்தை உணருங்கள். உங்கள் வயிற்றை உணருங்கள். உங்கள் மார்பை உணருங்கள். உங்கள் 2 தோள்களையும் உணருங்கள். உங்கள் முழு உடலிலும் கவனத்தை நிலைநிறுத்துங்கள்.
உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் உணர வேண்டும். உங்கள் உடலை முற்றிலும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். இப்படிச் செய்யும்போது உங்களுக்கு லேசான தூக்க உணர்வு ஏற்படலாம், லேசான சோர்வு உணரப்படலாம். ஆனால் என்ன நடக்கிறதோ அதை நடக்க விடுங்கள். கவலை இல்லை, மன அழுத்தம் இல்லை. முற்றிலும் தளர்வாக, மிகவும் அமைதியாக. இப்போது ஒரு ஆழமான சுவாசத்தை உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் சுவாசத்தை வெளியே விடுங்கள். இப்போது இன்னொரு ஆழமான சுவாசத்தை உள்ளே இழுங்கள். அதை சிறிது நேரம் நிறுத்தி பின்னர் மெதுவாக அதை வெளியே விட முயற்சி செய்யுங்கள். உங்கள் கவனத்தை உங்கள் தொப்புள் வரை கொண்டு செல்லுங்கள். உங்கள் வயிறு பகுதி வீங்கியிருப்பதை உணருங்கள். பின்னர் சுவாசம் வெளியே விடும்போது அது சுருங்குவதை உணருங்கள். இப்படி தியானத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்கிறீர்கள். மனதில் எந்த கவலையும் இல்லை, எந்த மன அழுத்தமும் இல்லை. உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசங்களில் மட்டுமே வைத்திருங்கள். மெதுவாக சுவாசம் உள்ளே மற்றும் மெதுவாக சுவாசம் வெளியே வருகிறது. இப்படி செய்யும்போது உங்கள் மனதின் எல்லா கவலைகளும் மறைந்து விட்டதை நீங்கள் உணரலாம். எந்த கவலையும் இல்லை, மன அழுத்தமும் இல்லை. நீங்கள் உங்கள் சுவாசங்களின் வேகத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள். வலுக்கட்டாயமாக சுவாசத்தை உள்ளே வெளியே செய்ய வேண்டாம். வெறுமனே அமைதியாக இருங்கள். முற்றிலும் அமைதியாக இருங்கள். மேலும் சாதாரணமாக சுவாசத்தை உள்ளே வரவிடுங்கள் மற்றும் வெளியே செல்ல விடுங்கள். உங்கள் உடல் இலகுவாகி வருகிறது, அமைதியாகி வருகிறது. உங்கள் உடலில் இலகுவான உணர்வை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் சிந்தனை அமைதியாக இருக்கிறது. உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. உங்களைச் சுற்றியுள்ள சூழல் அமைதியாக இருக்கிறது. இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் மூளைக்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு செல்லுங்கள். இதற்குப் பிறகு மெதுவாக உங்கள் கவனத்தை உங்கள் முகத்திற்கு கொண்டு வாருங்கள். உங்கள் முகத்தை உணருங்கள். உங்கள் உடலை தளர்வாக விடுங்கள். உங்கள் உடலின் எல்லா ஆற்றலும் உங்கள் தலை மற்றும் உங்கள் முகத்தில் வந்துவிட்டது. இந்த அனுபவத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் உடல் முற்றிலும் இலேசாகிவிட்டது. உங்கள் தலை அமைதியாக இருக்கிறது. உங்கள் உடல் அமைதியாக இருக்கிறது. உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. நீங்கள் முற்றிலும் சிந்தனை முக்தியாகவும் அமைதியாகவும் இருக்கிறீர்கள். மூளையில் எந்த எண்ணமும் இல்லை, அமைதி மட்டுமே உள்ளது. இப்படி உங்கள் சுவாசங்களில் கவனம் செலுத்துங்கள். சுவாசம் எடுத்துக்கொண்டே இருங்கள், வெளியே விட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் மூன்றாவது கண், ஆக்ஞா சக்கரம் மீது கொண்டு செல்லுங்கள். உங்கள் மூன்றாவது கண்ணில் இழுவை ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். சுவாசம் உள்ளே செல்கிறது. நெற்றியில் இழுவை ஏற்படுகிறது. இதை பார்த்து கொண்டே இருங்கள். இதை உணர்ந்து கொண்டே இருங்கள். இந்த இழுவை உங்கள் தியானத்தை மேலும் ஆழமாக்கும். இந்த இழுவையில் மூழ்க முயற்சி செய்யுங்கள். தியானத்தின் போது உங்களுக்கு தெரியும், இருளில் மூழ்க முயற்சி செய்யுங்கள். இந்த இருளுக்கு எல்லையே இல்லை. இருளில் மூழ்கிச் செல்லுங்கள். இப்போது உங்கள் உடலில் ஆற்றல் உருவாகத் தொடங்கியுள்ளது. உங்கள் ஆக்ஞா சக்கரத்தில் இழுவை ஏற்படுகிறது. நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீர்கள். நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீர்கள், மேலும் வெளியே விடுகிறீர்கள். உங்கள் மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முழு கவனமும் உங்கள் ஆக்ஞா சக்கரத்தின் மீது இருக்க வேண்டும். நண்பர்களே, இதற்குப் பிறகு நீங்கள் உங்கள் உடலில் அசைவுகளைச் செய்யுங்கள். உங்கள் 2 கைகளையும் அசைக்கவும். உங்கள் கண்களின் மீது 2 கைகளையும் வைத்து மெதுவாக அதை திறக்கவும். இந்த வழியில் நீங்கள் தியானம் செய்தால், இதைச் செய்வதால் உங்கள் உடலில் ஆற்றல் உருவாகத் தொடங்குகிறது. இந்த ஆற்றல் உங்கள் தொப்புள் வரை அடையும் போது, அதன் பிறகு நீங்கள் இந்த ஆற்றலை உங்கள் மூன்றாவது கண் மீது குவிக்க முயற்சிக்கும்போது, அது உங்களுக்குள் மிகுந்த ஆற்றலின் களஞ்சியத்தை உருவாக்குகிறது. இது உங்கள் உடல் நோய்களை குணப்படுத்துகிறது. உங்கள் மனநோய்களை குணப்படுத்துகிறது. இது உங்களை எண்ணங்களிலிருந்து விடுவித்து உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது. இதனால் நீங்கள் ஒவ்வொரு வேளையிலும் சிறப்பாக இருக்கிறீர்கள். இத்தகைய நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் எதை கேட்கிறீர்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை தினமும் குறைந்தது அத்தியாயம் 14 விபசனா அறிமுகம் அரை மணி நேரம் அவசியம் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து இதை செய்யலாம். ஆனால் உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் இருக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இதை எப்போது வேண்டுமானாலும் செய்யுங்கள். இதன் வழக்கமான பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கும் முடிவுகளை நீங்கள் எங்களுக்கு கருத்துக்களில் அவசியம் சொல்லுங்கள். நண்பர்களே, இப்போது நீங்கள் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தியானத்தை பற்றி அறிந்து கொள்வீர்கள்.
உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் முழுமையாக மாற்றும் சக்தி கொண்ட ஒரு தியானம். இது உங்கள் முழு பார்வையையும் மாற்றும் சக்தியை கொண்டுள்ளது. அதனால் இனி நேரத்தை வீணாக்காமல் இந்த காணொளியை ஒருபோதும் தவறவிடாதீர்கள். மேலும் அதை முழுமையாக பாருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்வேன். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகில் ஒரு விஞ்ஞானி பிறந்தார். அவரை சிலர் கடவுளின் அவதாரம் என்று அழைத்தனர், சிலர் மனிதகுலத்தை மீட்டெடுப்பவர் என்று அழைத்தனர். அந்த மாபெரும் மனிதரின் பெயர் கௌதம புத்தர். சித்தார்த்த கௌதமர் ஒரு ராஜாவின் மகன் என்றும் அவரும் ஒரு ராஜாவாக இருந்தார் என்றும் நாம் அனைவரும் அறிவோம். அதனால் அவர் தனது வாழ்க்கையின் ஆரம்ப சில ஆண்டுகளை அரண்மனையின் ஆடம்பரங்களுக்கு மத்தியில் கழித்தார். ஆனால் ஒரு நாள் சித்தார்த்தர் தனது தேரில் அமர்ந்து தனது நாட்டைச் சுற்றி வந்தபோது ஒரு இறந்த மனிதரை பார்த்தார். அவரை 4 பேர் தங்கள் அத்தியாயம் 15 விபசனாவின் தோற்றம் தோள்களில் சுமந்து கொண்டிருந்தனர். மற்றவர்கள் பின்னால் சென்று கொண்டிருந்தனர். சித்தார்த்தர் இதை இதற்கு முன் பார்த்ததில்லை. அந்த காட்சியை கண்ட பிறகு சித்தார்த்தரின் மனதில் அவ்வளவு ஆழமான தாக்கம் ஏற்பட்டது. அவர் தனது முழு நாட்டையும் துறந்து சந்நியாசம் மேற்கொண்டார். மேலும் உண்மையை தேடி புறப்பட்டார். நண்பர்களே, 6 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்த பிறகும் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் சித்தார்த்தர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தான் சிறுவயதில் செய்த அதே தியானத்தைச் செய்தார். மேலும் எனது எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் வரை நான் இங்கிருந்து நகரமாட்டேன், அதற்காக என் உயிரையே இழந்தாலும் பரவாயில்லை என்று தனக்குத் தானே உறுதியளித்தார். கௌதம புத்தர் 48 நாட்கள் அந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தார் என்று கூறப்படுகிறது. மேலும் 48 நாட்களுக்குப் பிறகு வைகாசி பௌர்ணமி மாலையில், அதாவது முழு நிலவு மாலையில், அவருக்கு ஞானம் கிடைத்தது. புத்தர் சாக்கியமுனி என்றும் அறியப்படுகிறார். மேலும் கௌதம புத்தருக்கு ஞானம் கிடைத்த தியானத்தின் பெயர் விபசனா தியானம். விபசனா தியானம் ஒரு மிக பழமையான நுட்பம். இது ரிக்வேதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் காலப்போக்கில் இந்த தியான நுட்பம் மறைந்துவிட்டது. ஆனால் ஞானம் பெற்ற பிறகு கௌதம புத்தர் இந்த தியான நுட்பத்தை தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் அதிக மக்கள் இந்த சக்தி வாய்ந்த தியான நுட்பத்தை அறிந்து தங்கள் துக்கங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அதை இந்தியா முழுவதும் பரப்பும்படி கூறினார். விபசனா தியானம் உலகின் எவ்வளவு சக்தி வாய்ந்த தியானம் என்பதை நீங்கள் அறிவதன் மூலம் மதிப்பிடலாம். பேரரசர் அசோகர் கலிங்கப் போரில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்ததை பார்த்தபோது பேரரசர் அசோகரின் வருத்தத்திற்கு எல்லையே இல்லை. அப்போது ஒரு புத்தத் துறவி பேரரசர் அசோகருக்கு விபசனா தியானம் செய்ய அறிவுரை கூறினார். நண்பர்களே, அதன் பிறகு பேரரசர் அசோகரின் வாழ்க்கை என்றென்றும் மாறிவிட்டது என்று கூறப்படுகிறது. மேலும் கலிங்கப் போரில் லட்சக்கணக்கானோரை கொன்ற அதே அசோகர் தனது மாநிலத்தில் விலங்குகளை கொல்வதற்கும் தடை விதித்தார். பேரரசர் அசோகர் விபசனா தியானத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டார். அவர் 8 புத்த துறவிகளை உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பினார். இதனால் உலகெங்கிலும் உள்ள மக்கள் விபசனா தியானத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது. இப்போது விபசனா தியானம் மற்ற எல்லா தியானங்களிலிருந்தும் ஏன் மிகவும் வேறுபட்டது? மேலும் இந்த தியானத்தை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக ஆக்குவது எது? பாருங்கள். குழந்தை பருவத்திலிருந்தே நம் மனதில் நிறைய நினைவுகள், நல்ல மற்றும் கெட்ட உணர்ச்சிகள், நம் அடக்கப்பட்ட ஆசைகள், தூண்டுதல்கள் குவிகின்றன. மேலும் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம் முழு நடத்தையையும், உண்மையில் நம் முழு வாழ்க்கையையும் நம் துணை உணர்வு நிலையிலிருந்து கட்டுப்படுத்துகின்றன. மேலும் இது நமக்கு தெரிவது கூட இல்லை. அத்தியாயம் 17 துணை உணர்வு மனமும் நம்பிக்கை கட்டமைப்பும். உதாரணமாக, நாம் யாரையாவது அதிகமாக நம்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் அத்தகைய நபர் நம் நம்பிக்கையை உடைக்கும்போது நம் துக்கத்திற்கும் வலிக்கும் முடிவே இல்லை. சிலர் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறார்கள். ஆனால் காலம் எல்லா காயங்களையும் குணப்படுத்துகிறது என்று சொல்வார்கள். எனவே நாம் சில மாதங்கள் அல்லது சில வருடங்களில் குணமாகிவிடுவோம். ஆனால் நம் துணை உணர்வு மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த எல்லா சம்பவங்களையும் தனக்குள் சேமித்துக் கொள்கிறது. மேலும் அந்த விஷயத்தை தனக்குள் உறுதியாக பதித்துக் கொள்கிறது. பின்னர் நம் துணை உணர்வு மனம் நம்பிக்கை என்றால் துக்கம், வலி மற்றும் மன அழுத்தம் என்று நம்புகிறது. அல்லது அந்த விஷயம் நம் நம்பிக்கை கட்டமைப்பின் பெலிஃப் சிஸ்டம் ஒரு பகுதியாகிவிடுகிறது என்று சொல்லலாம். அதன் பிறகு நாம் நம் முழு நம்பிக்கை கட்டமைப்பையும் மாற்றாத வரை அந்த துக்கத்திலிருந்து தப்பிக்க
நம் துணை உணர்வு மனம் நம்மை யாரையும் நம்ப அனுமதிக்காது. நண்பர்களே, இது ஒரு சிறிய உதாரணம் மட்டுமே. நம் அத்தியாயம் 18 விபசனாவின் நன்மைகள் மற்றும் மையங்கள் துணை உணர்வு மனம் இதுபோன்று பல நல்ல மற்றும் கெட்ட நம்பிக்கைகளால் நிரம்பியுள்ளது. இந்த விஷயத்தை ஆழமாக அறிய 1933 ஆண்டில் லியோபோல்ட் சிஜி மனித ஆளுமையின் ஆழமான நடத்தையை புரிந்து கொள்வதற்காக ஒரு மனித ஆளுமை சோதனையை கண்டுபிடித்தார். அது மெயின் சிஜி டெஸ்ட் என்று பிரபலமானது. நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். விபசனா தியானத்தின் லட்சக்கணக்கான நன்மைகளில் ஒரு நன்மை இதுவும் ஆகும். விபசனா தியானத்தின் மூலம் நீங்கள் உங்கள் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். விபசனா தியானம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, மேலும் இது மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் இந்த உண்மையிலிருந்து மதிப்பிடலாம். இந்தியாவின் திகார் சிறை முதல் அமெரிக்காவின் டொனால்ட்சன் சிறை வரை கைதிகளின் நடத்தையை மேம்படுத்த விபசனா தியானம் செய்யப்படுகிறது. இதனால் கைதிகள் வெளியே சென்ற பிறகு மீண்டும் எந்த குற்றமும் செய்ய மாட்டார்கள். விபசனா தியானத்திற்கு 44 நாடுகளில் 202க்கும் மேற்பட்ட மையங்கள் உள்ளன. அங்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு விபசனா தியானம் கற்பிக்கப்படுகிறது. இப்போது விபசனா தியானம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். விபசனா என்ற சொல் 2 சொற்களால் ஆனது, வி மற்றும் உபாசனா. வி என்றால் சிறப்பு, மேலும் உபாசனா என்றால் பார்க்க வேண்டும், அதாவது சிறப்பான வழியில் பார்ப்பது. பௌத்த சமய நூல்களான சதிபட்டான சுத்தா மற்றும் மகாசதி பட்டான சுத்தா ஆகியவற்றில் விபசனாவை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த சமய நூல்களின்படி தியானம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. காய உபாசனா, வேதானு உபாசனா, சித்த உபாசனா மற்றும் தம்ம உபாசனா. முதலில் காய உபாசனா. விபசனா தியானம் சுவாசங்களில் கவனம் செலுத்துவதில் தொடங்குகிறது. மற்ற தியான நுட்பங்களில் நம் மூளை விரைவில் அமைதியடைய நீண்ட மற்றும் ஆழமான சுவாசம் எடுக்கச் சொல்லப்படுகிறது. ஆனால் விபசனா தியானத்தில் நீங்கள் அப்படி எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த தியான நுட்பத்தில் நீங்கள் உங்கள் சுவாசங்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். சுவாசம் சிறியதாக இருந்தாலும், நீளமாக இருந்தாலும் அல்லது ஆழமாக இருந்தாலும் நீங்கள் அதை மாற்றக்கூடாது. நீங்கள் உங்கள் மற்றும் உங்கள் சுவாசத்தின் உண்மையை பார்க்க வேண்டும். இப்போது இது 2 காரணங்களுக்காக செய்யப்படுகிறது. முதலாவது, ஒவ்வொரு 9 வினாடிகளுக்குள்ளும் நம் மூளையில் ஏதோ ஒரு புதிய சிந்தனை வருகிறது. எனவே அந்த 9 வினாடிகள் சக்கரத்தை உடைக்க நம் கவனம் ஆழமாக இருக்க வேண்டும். மேலும் நாம் உண்மையான விபசனா தியானத்தை சரியாகச் செய்ய முடியும் என்பதற்காக சுவாசங்களில் கவனம் செலுத்தச் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நீங்கள் சில நாட்களுக்கு உங்கள் சுவாசங்களில் கவனம் செலுத்தினால் உங்கள் மூக்கின் அருகே சில உணர்வுகளை உணரத் தொடங்குவீர்கள். எனவே முழு உடலிலும் உள்ள உணர்வு விழிப்புணர்வை அறிய சுவாசங்களில் கவனம் செலுத்தச் சொல்லப்படுகிறது. இப்போது உங்கள் சுவாசங்களில் கவனம் செலுத்துவதைத் தவிர நீங்கள் இன்னொரு வேலையும் செய்ய வேண்டும். நீங்கள் எதையாவது பார்க்கும்போது முதலில் உங்கள் மூளையிலிருந்து அந்த விஷயத்தின் அடையாளத்தை நீக்கிவிடுங்கள். உதாரணமாக, இது நாய், இது பூனை, இது மரம், இது பசு என்று சிறுவயதிலிருந்தே நமக்கு கூறப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் ஒவ்வொரு விஷயத்தை பற்றிய தகவல்களாலும் நம் மூளை நிரல் எழுதப்படுகிறது. இப்போது 2 நிமிடங்களுக்கு இது நாய் என்ற விஷயத்தை உங்கள் மூளையிலிருந்து நீக்கிவிட்டு பின்னர் அதை பாருங்கள். இப்படி பார்ப்பதால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? இது நாய் இல்லையென்றால் வேறு என்னவாக இருக்கும் என்று உங்கள் மூளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யத் தொடங்கும். மேலும் இந்த வழியில் விஷயங்களை பார்ப்பதன் மூலம் உங்கள் ஆர்வம் மற்றும் அவதானிப்பு சக்தி, அப்சர்வேஷன் பவர், மிகவும் அதிகரிக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக ஆர்வத்துடனும் கவனத்துடனும் பார்க்கத் தொடங்குவீர்கள். நாம் பெரும்பாலும் குழந்தைகளைப் போல ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறோம். ஆனால் குழந்தைகளைப் போல எப்படி ஆர்வமாக இருப்பது என்று யாரும் நமக்குச் சொல்வதில்லை. பாருங்கள், குழந்தைகள் இவ்வளவு ஆர்வமாக இருப்பதற்குக் காரணம் அவர்களின் மூளை நம் மூளையைப் போல நிரல் எழுதப்படவில்லை. இது நாய், இது பூனை, இது மரம், இது பசு என்று அவர்களுக்குத் தெரியாது, நாம் அவர்களுக்கு இந்த விஷயங்களைப் பற்றி சொல்லும் வரை. எனவே குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் கவனமாக பார்க்கிறார்கள். மேலும் அவர்களின் மூளை அவர்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. அதேபோல் நீங்கள் பார்ப்பதுடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது. மாறாக
ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு அவதானிக்கவும் வேண்டும். 2 பேர் பேசிக்கொண்டிருந்தாலோ அல்லது நீங்கள் ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்தாலோ நீங்கள் அந்த விஷயத்தை உங்கள் பழைய நம்பிக்கை கட்டமைப்பால் உடனடியாக நியாயந்தீர்க்கக்கூடாது. நீங்கள் சரி, அவர்கள் தவறு, அல்லது அவர்கள் சரி, நீங்கள் தவறு என்று நினைக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். மேலும் இதை நீங்கள் எழும்போது, அமரும்போது, நடக்கும்போது, எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் உடலின் உணர்விலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் நீங்கள் இப்படிப்பட்ட பார்வையை உருவாக்கிக் கொண்டால் முதலில் உங்கள் ஆர்வம் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகமாக அதிகரிக்கும். 2வது, உங்கள் மனம் பூஜ்ய எண்ணங்களை நோக்கி, அதாவது சிந்தனையற்ற நிலையை நோக்கி நகரத் தொடங்கும். ஏனென்றால் ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்ய முடியும் அல்லது அதை பற்றி சிந்திக்க முடியும். நீங்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. உங்களுக்கு நடக்கும் 3வது விஷயம் என்னவென்றால், உங்கள் அவதானிப்பு சக்தி மிகவும் அதிகரிக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையை பார்க்க முடியும். அது உங்கள் உணர்ச்சிகளாக இருந்தாலும், 2 பேருக்கு இடையேயான உரையாடலாக இருந்தாலும், அல்லது உலகின் எந்த விஷயமாக இருந்தாலும், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையை பார்க்கத் தொடங்குவீர்கள். இதுதான் விபஸ்ஸனாவின் உண்மையான பொருள். எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மையான வடிவத்தில் பார்ப்பது, அதாவது அது எப்படி இருக்கிறதோ அப்படியே பார்ப்பது, உங்கள் முன்பே நிரல் எழுதப்பட்ட மூளை அல்லது உணர்ச்சிகளால் பார்ப்பது அல்ல. நண்பர்களே, நீங்கள் 10 நாட்கள், 20 நாட்கள் அல்லது ஒரு மாதத்தில் முழு பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்க வேண்டாம். கௌதம புத்தரின் கூற்றுப்படி விபஸ்ஸனாவில் தேர்ச்சி பெற பல ஆண்டுகள் ஆகும். நானும் கடந்த சில நாட்களாக இதை பயிற்சி செய்து வருகிறேன். மேலும் என்னிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் இவைதான். நான் இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கிறேன். நான் இப்போது என் முன்பே நிரல் எழுதப்பட்ட மூளையிலிருந்து வெளியே வந்து என்னைச் சுற்றியுள்ள உலகை பார்க்கிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. இப்படி பார்ப்பதிலிருந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னவென்றால், இந்த முழு பிரபஞ்சத்தை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது என்று நான் உணரத் தொடங்கியுள்ளேன். சாலையில் கிடக்கும் ஒரு கல்லை பார்த்து இது கல் என்று சொல்வது மிகவும் எளிது. அந்த கல்லின் அடையாளத்தை நீக்கிவிட்டால் இது கல் என்று நினைக்காமல் நீங்கள் மணிக்கணக்கில் அந்த கல்லை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அது என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த அனுபவத்தை நான் வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாது. ஏனெனில் வார்த்தைகளுக்கு அதன் வரம்புகள் உள்ளன. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்களே அனுபவிக்க வேண்டும். மேலும் இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான அனுபவம் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 2வது, வேதானு உபாசனா. வேதனை என்றால் உணர்ச்சியை ஒரு சிறப்பான வழியில் பார்ப்பது. விபஸ்ஸனா தியான மயங்கள் அல்லது சிறைகளில் பயிற்சி செய்யப்படும் விபஸ்ஸனா தியானம் இந்த வேதானு உபாசனாதான். இது பயிற்சி செய்யப்படுவதற்கு காரணம், நம் மனதில் பல வகையான உணர்ச்சிகள் வருகின்றன. நம் மனதில் கோபம் இருந்தால் நாம் எதிராளியிடம் கோபமாக எதிர்வினை புரிவோம். ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு நல்ல உணர்ச்சிகள் இருந்தால் அந்த உணர்ச்சியை நாம் வெளிப்படுத்த விரும்புகிறோம். அல்லது நமக்கு வலி மற்றும் துக்கத்தின் உணர்ச்சிகள் இருக்கும்போது நம் மனம் அந்த உணர்ச்சியிலிருந்து விரைவில் வெளியேற விரும்புகிறது. இதன் பொருள், நம் மனம் நம் மனதில் வரும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் எதிர்வினை புரிய விரும்புகிறது. இதன் காரணமாக நாம் நம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிடுகிறோம். அதனால்தான் விபஸ்ஸனா தியான மயங்கள் மற்றும் சிறைகளில் உள்ள விபஸ்ஸனா முகாம்களின் போது ஒரு நபர் தினமும் சுமார் 11 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டியிருக்கும். இப்போது நீங்களே யோசித்துப் பாருங்கள். 20 நிமிடங்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்தால் நம் நிலைமை இவ்வளவு மோசமாகிவிட்டால் 11 மணி நேரம் தியானம் செய்வதில் எவ்வளவு வலி இருக்கும். மேலும் இந்த வேதானு உபாசனா தியானத்தின் தந்திரம் இதுதான். அந்த 11 மணி நேரத்தில் நீங்கள் வலிக்கு எதிர்வினை புரியக்கூடாது. வலி எங்கே நடக்கிறது என்பதை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த வலியை சிறிது நேரம் பார்த்தவுடன் வலி போய்விடும். பின்னர் உடலின் வேறு ஏதோ ஒரு பகுதியில் வலி ஏற்படத் தொடங்கும். நீங்கள் அந்த வலியையும் சிறிது நேரம் பார்த்தால் அந்த வலியும் போய்விடும். அதேபோல் உங்கள் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும். அது கோபம், துக்கம், வலி அல்லது நல்ல உணர்ச்சியாக இருந்தாலும் சரி. நீங்கள் இந்த தியானத்தில் தேர்ச்சி பெற்றால் உங்கள் மீது முழு கட்டுப்பாடு உங்களுக்கு வந்துவிடும். அதனால்தான் சிறையில் வேதானு உபாசனா தியானம் செய்யப்படுகிறது.
இதனால் கைதிகள் தங்களைப் பற்றியும் தங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உணர்ச்சியற்ற நடத்தை பற்றியும் விழிப்புடன் இருக்க முடியும். 3வது சித்த உபாசனா. சித்தம் என்றால் மனம், மேலும் விபசனா என்றால் சிறப்பான வழியில் பார்ப்பது, அதாவது மனதை சிறப்பான வழியில் பார்ப்பது. இந்த காணொளியின் தொடக்கத்தில் விபசனா தியானத்தின் மூலம் நீங்கள் உங்கள் ஆழமான ஆன்மாவை அறியலாம் என்று நான் சொன்னேன். நம் மனதில் ஒரு நாளில் சுமார் 72,000 எண்ணங்கள் வருகின்றன. மேலும் அந்த 72,000 எண்ணங்களில் 80 முதல் 90% வரை எண்ணங்கள் பயனற்றவை. மேலும் இந்த பயனற்ற எண்ணங்கள் நம் மூளையில் இப்படித்தான் வேலை செய்கின்றன. ஒரு நதி அல்லது குளத்தில் அதிக அழுக்கு அல்லது சேறு இருக்கும்போது அந்த நதியின் அடியை பார்ப்பது மிகவும் கடினம். ஆனால் அந்த சேறு அல்லது அழுக்கு நீக்கப்பட்டவுடன் நம்மால் அந்த நதியின் மேற்பரப்பை பார்க்க முடியும். அதேபோல் இந்த பயனற்ற எண்ணங்களால் நாம் நம் ஆழமான ஆன்மாவை அறிய முடிவதில்லை. ஏனென்றால் நம் மனம் எப்போதும் இந்த பயனற்ற எண்ணங்களை பற்றி சிந்திப்பதில் மும்முரமாக இருக்கிறது. சித்த உபாசனா தியானத்தின்படி நீங்கள் உங்கள் எண்ணங்களை மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது எதிர்வினை புரியாமல் அவற்றை பார்க்க வேண்டும். அந்த எண்ணங்கள் மிகவும் எதிர்மறையாகவோ அல்லது மிகவும் நேர்மறையாகவோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த எண்ணங்களுக்கு எதிர்வினை புரியக்கூடாது. சில நாட்களுக்குள் உங்களுக்கு என்ன வகையான எண்ணங்கள் வருகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எந்த எண்ணங்கள் பயனற்றவை, எது அவசியமானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். மேலும் உங்கள் அவதானிப்பு ஆழமாக இருக்கும்போது உங்கள் மனதின் பழக்க வழக்க முறைகள் உங்களுக்கு புரியத் தொடங்கும். உங்கள் மனதின் தூண்டுதல்களை, உங்கள் மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். பாருங்கள், நீங்கள் இந்த எல்லா எண்ணங்களையும் அவதானிக்க மட்டுமே செய்ய வேண்டும். மேலும் மெதுவாக இந்த எல்லா எண்ணங்களும் உங்கள் மனதிலிருந்து மறையத் தொடங்கும். மேலும் நான் கூட என் எண்ணம் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். உங்கள் அவதானிப்பு மிகவும் ஆழமாக இருக்கும்போது நீங்கள் பூஜ்ய நிலையை அடைவீர்கள். அங்கு அடைந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கத் தொடங்கும். 4வது தம்ம உபாசனா, அதாவது தர்மம் மற்றும் விபசனா என்றால் தர்மத்தை சிறப்பான வழியில் பார்ப்பது அல்லது அதன் உண்மையான வடிவத்தில் பார்ப்பது. இங்கு புத்தர் கொடுத்த போதனைகளை சரியாக பின்பற்றுவது பற்றி கூறப்பட்டுள்ளது. பௌத்த மதத்தின்படி ஞானம் பெற பௌத்தர்கள் பல விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும். உதாரணமாக, பௌத்த மதத்தில் ஞானம் பெற 7 முக்கிய படிகள் உள்ளன. உண்மை மற்றும் இயற்கையின் மனப்பூர்வமான ஆய்வு, ஆற்றல், பரமானந்தத்தின் மகிழ்ச்சி, ஓய்வு மற்றும் மார்க்க ஒருமைப்பாடு மற்றும் ஞானம். ஆனால் சனாதன தர்மத்தில் 8 படிகள் உள்ளன. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி. இந்த படிகள் தவிர பக்தி யோகம், கர்மயோகம் போன்ற பல யோகங்கள் உள்ளன. அவற்றை பின்பற்றுவதன் மூலம் ஒரு நபர் பரம்பொருளில் லயித்துவிட முடியும். அதேபோல் வெவ்வேறு மதங்களுக்கு அவற்றின் சொந்த விதிகள் மற்றும் சட்டங்கள் உள்ளன. இதிலிருந்து எனக்கு சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒருமுறை அவரிடம் யாரோ ஒருவர், சுவாமிஜி, மதம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், மதம் என்பது உணர்தல் என்று கூறினார். உங்களுக்கு அந்த நாளில் மதத்தின் உணர்தல் ஏற்பட்டதா? கருத்துப் பிரிவில் எங்களுக்கு தெரிவியுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் காணொளியை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இதனால் அவர்களும் இதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும். இதுபோன்ற தகவல்களால் நிரம்பிய காணொளிகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த காணொளியின் அறிவிப்பை நீங்கள் பெற பெல் ஐகானை அழுத்தவும். இந்த காணொளியில் அவ்வளவுதான். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.